ஒருத்தருக்கு பொருளாதாரம் வேணும், பணங்காசு வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் இயல்பு தான். ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசியில 3 ராசிக்கு ரொம்ப அதிகமான நன்மை இருக்கு. ஒண்ணு மகரம், ஒண்ணு விருச்சகம், ஒண்ணு மீனம். அடுத்தவன் காரு வாங்கிட்டான்னு நீ பச்சரிப்பு பட்டீங்கன்னா, பிரபஞ்சம் என்ன நினைக்கும், இவனுக்கு காரே பிடிக்காது போல இருக்குப்பா, இவனுக்கு காரு கொடுக்க கூடாது. அடுத்தவன் வீடு கட்டிட்டான்னு நீ பார்த்து பொச்சரப்பட்டினா, இவனுக்கு வீடே பிடிக்காது போல இருக்கு, வீடு கொடுக்காது. அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருளை எல்லாமும் நீங்க பொச்சரப்பட்டீங்கன்னா, பிரபஞ்சம் என்ன முடிவு பண்ணிடும், இந்த பொருளெல்லாம் இவனுக்கு பிடிக்காது போல இருக்கு, நம்ம இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு. இதெல்லாம் தாண்டி கர்மாவினைன்னு ஒண்ணு இருக்கு. அது பிரகாரம் தான் நீ வாழ முடியும். ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இங்க ஆகா ஓகான்னு இருந்தவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு தரமட்டமானவங்களும் உண்டு, ஒண்ணுமே இல்லாம உச்சத்துக்கு போனவங்களும் உண்டு. எல்லாமே இங்க விதி அமைப்பு தான். விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்னா, விதிங்கிறது மழை பெய்கிறது, மதிங்கிறது அதுல நனையாம நம்ம கூட எடுத்துட்டு போறது. இப்ப கூட ஒரு நியூஸ் ஒண்ணு பிரபலமா போயிருக்கு. 12 வருஷமா கர்நாடக மாநிலத்துல ஒருத்தர் நின்னுகிட்டே இருக்காரு, சிவன் அடையணும்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது சொல்லுங்க? இதெல்லாம் அது முத்தி போச்சா, பத்தி போச்சா, கத்தி போச்சா, எனக்கு அதுல ஒண்ணும் புரியல. அது ஜனனம் எடுக்கிறதையே உன் கர்மாவை தொலைக்க தானே இங்க வந்திருக்கு. திருவண்ணாமலையில மட்டும்தான் சிவன் இருக்காருன்னு நினைச்சா அதை விட முட்டாள்தானே என்ன இருக்கு? அவர் இல்லாத இடமே எங்கேயும் இல்ல. திருப்பதியில மட்டும்தான் வெங்கடாஜலபதி இருக்காருன்னு நினைச்சுன்னா அதை விட பைத்தியக்காரதானே எதுவும் இல்லை. அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு? அப்புறம் நீ அப்படி நினைக்கிறேன், ஏன் கோயில்ல போய் நீ நம்ம அங்கேயே கிடக்கணும், போகணும், வரணும்னு இருக்கு. நம்ம அப்படின்னா எல்லாருமே கோயில்ல தானே குடியிருப்பான். கோவிலுங்கிறது ஒரு இறை நம்பிக்கைங்க. சில வழிபாடு முறைகளை சொல்லி கொடுக்கிற இடம். ஆண்களும் பெண்களும் கொச்ச வார்த்தை பேசினாலோ இல்ல வேற மாதிரி இருந்தாலோ தப்புன்னு சொல்றாங்க. நம்ம தாம்பத்திய வாழ்க்கை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. கோவிலினுடைய கோபுரங்கள்ல என்னவா சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு? பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். சார், இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் நிம்மதி எவ்வளோ தேவையோ அதே போல் பணம் அவ்வளோ தேவையாக இருக்குது. ஸோ பணம் இருந்தால் தான் இன்னைக்கு பாதி பேர்னால நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு இல்லையா? ஸோ இந்த பணம் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும், செல்வ செழிப்போட வாழணும்னா ஒரு மக்கள் என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு பொருளாதாரம் வேணும், பணங்காசு வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் இயல்பு தான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, சரியா? ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம்னு ஒன்று வரும். ஆனா அது எப்போ வரும்னு சொல்ல தெரியாது. அதை பயன்படுத்திக்கணும் ஒன்று, சரியா? இப்ப நடந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசியில 3 ராசிக்கு ரொம்ப அதிகமான நன்மை இருக்கும். ஒன்று மகரம், ஒன்று விருச்சகம், ஒன்று மீனம். மீதி இருக்கிற ராசிகளுக்கு கூடவோ குறைச்சவோ இருக்கும், கர்மாவினையை பொறுத்து. அது ஒரு பக்கம் இருக்க போய், இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன, எல்லாருக்கும் பொருளாதாரத்து மேல ஒரு ஈடுபாடு, பணங்காசு வேணும், அப்படி இருந்தால் நிம்மதியா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தாந்திரிக முறையில கேட்க திறனற்ற உயிருக்கு, நல்லா கவனமா கேட்டணும், கேட்க திறனற்ற உயிரை தன்னுடைய உயிரா யார் ஒருத்தர் நினைச்சு பாதிக்கிறாங்களோ அவன் கடவுளுக்கு நிகரா மாறப்படுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நமக்கு வீட்டுல அரிசி பருப்பு மற்ற விஷயங்கள் இருக்கு, நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், இல்ல வேற வேற விஷயங்கள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க உயிரினங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாதது பல கோடி இருக்கிறதா பதிவிடப்படுது. அப்ப நமக்கு மொத்தம் இந்த விஷயங்கள்லாம் தெரியுதுன்னா, இதை இல்லாம காட்டுல இருக்கிறது, மலையில இருக்கிறது, தேரை அங்க இங்க கல்லுக்குள்ள இருக்கு, இதுக்கெல்லாம் யாரு படி அளக்குறாருன்னா கடவுள் தான் படி அளக்குறாரு. சரிதானே? இப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு வெளியில ஒரு சுற்றுப்பயணத்துக்காக போறாரு, ஒரு குற்றாலமோ இல்ல வேற எங்கேயோ போறாரு. போற இடத்துல ஒரு 4-5 குரங்குக்கு ஒரு 10 வாழைப்பழம் அவர் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு கடவுள் படி இழந்துகிட்டே வர்றாரு. எல்லாருக்கும் படி இழந்துகிட்டு வரும்பொழுது அந்த கடவுள்கிட்ட ஒரு 50 வாழைப்பழம் மிச்சப்படுது. என்னன்னா இன்னைக்கு 50 வாழைப்பழம் மிச்சப்படுது, ஒரு 5 பேருக்கு போக வேண்டியது இருக்கே என்னன்னு பார்க்கும்பொழுது, அந்த 5 பேருக்கு, அந்த 5 குரங்குக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வாழைப்பழம் கொடுத்துட்டாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, நம்ம செய்ய வேண்டிய வேலையை யார் செஞ்சதுன்னு பாக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த நபரை இவர் நோட் பண்ணி, ஓ கம்மியான நிலைமையில இருக்கும் பொழுது வாயில்லா ஜீவராஜிக்கு, இந்த கேட்க திறனற்ற உயிர்களுக்கு இவன் அதிகமான உணவு கொடுத்து பாதிக்கும் பொழுது இவனுக்கு நம்ம அதிகமான பொருளாதாரம் கொடுக்கணும், இவனை நம்ம நல்லா பார்த்துக்கணும், இவனுடைய கர்மாவுக்கு டிக்கு போடணும்னு நினைக்கிறாரு. இப்ப என்ன ஆகுது, இவன் இறைவனை பார்க்கல, இறைவன் அவரை பார்த்துட்டாரா? அப்ப என்ன, இங்க கேட்க திறனற்ற உயிரை தான் உயிரா பாவிச்சு சில பேர் அன்னம் இடும் பொழுது கடவுளை அவங்க பார்க்க தேவையில்லை, கடவுளை அவர் பார்த்துருவார். அது ஒண்ணு. ரெண்டாவது, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சின்னா நீ நல்லா இருக்கணும்னு கடவுள் நினைப்பார். மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சின்னா
நீ நல்லா இருக்கணும்னு கடவுள் நினைப்பார். கடவுள் நினைப்பார். அப்ப இங்க அதிகமான பொருளாதாரம் வேணும், மகிழ்ச்சி வேணும், நிம்மதி வேணும்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். ம். இங்க எல்லாமே கெட்டெண்ணம், கெடுதல், பில்லி சூனியம் வைக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, புரணி பேசுறது, பொச்சரிப்பு படுறது, கண்திருஷ்டி படுறது, ஓம்பல் படுறது. நீ எப்படி நல்லா இருப்ப? அடுத்தவன் காரு வாங்கிட்டான்னு நீ பொச்சரிப்பு பட்டினா ம், ம். பிரபஞ்சம் என்ன நினைக்கும்? இவனுக்கு காரே பிடிக்காது போல இருக்குப்பா, இவனுக்கு காரு கொடுக்க கூடாது. அடுத்தவன் பைக் வாங்கிட்டான்னு நீ பொச்சரிப்பு பட்டினா ம், இவனுக்கு பைக்கே பிடிக்காது போல இருக்கு, இவனுக்கு பைக்கு கொடுக்க கூடாதுன்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணும். ம், அடுத்தவன் வீடு கட்டிட்டான்னு நீ பார்த்து பொச்சரிப்பட்டினா இவனுக்கு வீடே பிடிக்காது போல இருக்கு, வீடு கொடுக்காது. ம். அடுத்தவன் பணங்காசோட இருக்கிறான்னு நீ நினைச்சின்னா இவனுக்கு பணமே பிடிக்காது போல இருக்குன்னு பணத்தை கொடுக்காது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? புரியுது. அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமும் நீங்க பொச்சரிப்பட்டினா பிரபஞ்சம் என்ன முடிவு பண்ணிடும்? இந்த பொருளெல்லாம் இவனுக்கு பிடிக்காது போல இருக்கு, ம். நம்ம இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடும். பிரபஞ்சங்கிறது பந்து மாதிரி, நீங்க விட்டு எரிஞ்சீங்கன்னா எதிர்த்து உங்களை பார்த்து தான் வரும். ஓகே. இன்னைக்கு 50 ரூபா நீங்க பிரபஞ்சத்திட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் 10 நாள்ல அது 50 லட்சமா கூட ரிட்டர்ன் வரும். ம், ம். கொடுக்கறத பொறுத்து இருக்கு. புரியுதா? இங்க எண்ணங்கள் நல்லா இருக்கணும், கேட்க திறனற்ற உயிர்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும். சரி, ஓகே சாமி, என்னுடைய பிறவி என்ன நான் மாத்திக்க முடியல, வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை தான். ஓகே. 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திருச்சு 5 அகல் தீபம் ஏத்தி விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுனா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கும். அது அதிகாலை 3 மணிக்கு. 3 மணி 20 நிமிஷம் உச்சிஷ்ட காலம்னு பேரு, ஓகே. பிரம்ம முகூர்த்தம். அதுவும் யாரெல்லாம் பண்ண போறாங்கன்னா கர்மா விலகி வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு உனக்கு விதியமைப்பு இருந்தா தான் நீ 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரிக்க முடியும். ம். இல்லைன்னா 8 மணி வரைக்கும் தூங்குவ, 9 மணி வரைக்கும் தூங்குவ, அது உன்னுடைய விஷயம். ஆமா. 2வது, இங்க முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகாலையில எழுந்திரிச்சவனும் இளைய வயதுல திருமணம் பண்ணனவனும் ஒரு காலம் வீணா போக மாட்டாங்கன்னு இங்க ஒரு வரலாறு இருக்கு. ம். பழமொழி ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரிச்சு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ம். உங்களுக்கு நேரம் மிச்சம். வீடு சுத்தம் பண்றதா இருக்கட்டும், சமையல் பண்றதா இருக்கட்டும், வேற வேலைங்க பார்க்கறதா இருக்கட்டும், துணிமணி துவைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆகும்? சீக்கிரமா முடிஞ்சிடும். முடிஞ்சிரும். அப்ப நீங்க 9 மணிக்கு வேலைக்கு போக வேண்டிய இடத்துக்கு 8:45க்கு போயிடுவீங்க. கண்டிப்பா. 10 நாளா உங்களை ஓனர் கவனிப்பாரு. 9 மணிக்கு வர வேண்டிய ஆளு 8:45க்கெல்லாம் வந்துடுறாரு. வேலை மேல கவனம் செலுத்துறாரு, நல்லா இருக்காரு, நல்ல சீக்கிரமா வந்துடுறாரு, லேட் இல்ல. என்ன ஆகும்? சம்பள உயர்வு கிடைக்கும். மேல் பதவிக்கு போவீங்களா? 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரிச்ச பலன் கிடைச்சிருச்சா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஓகே. பதட்டம் இல்ல, அலமளப்பு இல்ல, அவசரம் இல்ல, நல்ல பேர் கிடைக்குது. எல்லாரும் சீக்கிரமா வர்றத அதை நம்ம எதிர்பார்ப்பாங்க. லேட்டா கண்டிப்பா, வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா. கோபம் வருமா என்ன? அப்ப ம். சீக்கிரமா வரும்போது உங்க கவனம் அங்க செலுத்தப்படும். ம், ம். 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல யார் முன்னாடி வராங்களோ அவங்க மேலதான் அந்த ஓனரோட கவனம் போகும். அப்ப ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் 10 ரூபா கூட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, வேற பதவி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, பத்திரமா பார்த்துக்கன்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு நன்மை கிடைக்குது. இது ம். வேலைக்கு போறவங்களுக்கு தானே இல்லை, எல்லா விஷயத்துக்கும் சரி. இப்ப இந்த இளைய வயதுல திருமணம் பண்ண நம்ம வீணா போக மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளமையான காலத்துல கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இந்த கடன் படுறது, ம். ஆஸ்பத்திரி செலவு, நல்லது கெட்டது, உறவு, நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் தெரிய வந்துரும். ஓகே. சீக்கிரமா குழந்தையும் பிறந்துரும். எனக்கு 45, 50 வயசு ஆகும்போது குழந்தை நல்லா வளர்ந்து வந்துரும். பிள்ளைங்க பெருசா வளர்ந்து வந்துருவாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இருக்கு. ம். சரியா? இன்னைக்கு பாருங்க, 85 வயசு, 70 வயசு, 90 வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா கையேந்திக்கிட்டு, வாட்டர் பால் வித்துக்கிட்டு, ஏதாவது சின்ன சின்ன வியாபாரம் பார்த்து, அப்ப சின்ன வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு வயசாகுன்னு தெரியும், பிறகு தளர்ந்து போவோம்னு தெரியும், கஷ்டப்படுவோம்னு தெரியும். அதை முன்கூட்டியே நீ தயார் செய்யணும். ஓகே. அன்னைக்கு போய் உட்காந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப இங்க என்ன ஆகுது? இளைய வயதுல திருமணம் பண்ணனவனும் அதிகாலையில எழுந்திரிச்சவனும் வீணாவே போக மாட்டான். ஓகே. அவன் கரெக்டான இடத்துக்கு வந்து செட்டில் ஆயிடுவாங்க. இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. ஓகே. அப்ப 3 மணி 20 நிமிஷத்துக்கு யார் எழுந்திரிக்க முடியும்? கர்மாவில இருந்து போறவன் எழுந்திரிக்க முடியும். ம், ம். இந்த அனைத்து இந்த கேட்க திறனற்ற உயிருக்கு யாரு கொடுக்க முடியும்? கர்மா டெக்கு விழுவுறவன் கொடுக்க முடியும். ம். புரியுதா உங்களுக்கு? ஓகே. எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஈஸியா வந்துராது. வந்துராது. ஆனா அது ஒரு பயிற்சியா நீ முயற்சி பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நினை, ம். கொஞ்ச நாள் போனோம்னா 10 நிமிஷம் நினை, கொஞ்ச நாள் போனோம்னா 1 மணி நேரம் நினை, ம். கொஞ்ச நாள் போனோம்னா 2 மணி நேரம் நினை. நீ 24 மணி நேரம் நல்லவனா இருந்துட முடியாது. இது எனக்கும் உள்ளதுதான், எல்லாருக்கும் கண்டிப்பா. உள்ளதுதான். ஆனா இது பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. ம். கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணி, சரி நல்லா தான் இருந்துட்டு போட்டுமே, இப்படியே நினை. நீ நினைக்க 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 என்ன ஆகும்? அது நன்மையை கொடுக்கும். கண்டிப்பா, நீ கண்டிப்பா. அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருளை பார்த்து நீ பொச்சரிப்பு போறாம பட்டுனா பிரபஞ்சம் என்ன நினைச்சிரும்? இந்த பொருளெல்லாம் இவனுக்கு பிடிக்காது போல இருக்குன்னு உனக்கு கொடுக்காது. ஓகே. சரி, ஓகே, இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்க முடியல, நல்ல எண்ணம் வரல, அது இது எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏதாவது வேற ஒண்ணு சொல்லுங்கன்னா, நிலக்கரி வீட்டுல பயன்படுத்துங்க. நிலக்கரி கிடைக்கிறது கொஞ்சம் அரிதுதான். ஆனா நிலக்கரி இருக்கிற வீட்டுல பணம் தங்கும். ம். அஞ்சனக்கல் இருக்கிற வீட்டுல பணம் தங்கும். அப்புறம் வீடு வாசியை சுத்தமா வச்சுக்கங்க, பூஜை ரூமை சுத்தமா வச்சுக்கங்க, நல்லது நினைங்க. அப்புறம் அப்படியே பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி கர்மா வினைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அது பிரகாரம் தான் நீ வாழ முடியும். ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, இங்க ஆகா ஓகான்னு இருந்தவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு தரமட்டமானவங்களும் உண்டு. ஆமா. ஒண்ணுமே இல்லாம உச்சத்துக்கு போனவங்களும் உண்டு. எல்லாமே கண்டிப்பா. இங்க விதி அமைப்பு தான். விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்னா, விதிங்கிறது மழை பெய்கிறது, மதிங்கிறது அதுல நனையாம நம்ம குடை எடுத்துட்டு போறது. மழை பெய்யறத நம்மளால தடுக்க முடியாது, வேணா மழையில நனையாம போகலாம். அருமை. ஜோதிடத்தை பாருங்க பிரதர் தான், ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பரிகாரங்கள் பண்ணிட்டு குலதெய்வத்தை நம்புங்க.
இஷ்ட தெய்வத்தை நம்புங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சு தீரும். கண்டிப்பா. சரியா? ஆனா கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம சில பேருக்கு இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அத நீங்க அடையறதுக்கு இதுல நெறைய பரிகாரங்கள் இருக்கு. நெறைய பூஜை முறைகள் இருக்கு. எந்திரம், குடுவை, தாயத்து, மை இந்த மாரி ம். பல பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும்போது உச்சத்துக்கு போகும். சூப்பர். நான் வந்து நெறைய பேர பார்த்துருக்கேன் சாமி. அவங்க வந்து நல்ல கடவுள் பக்தியா தான் இருப்பாங்க. எப்படின்னா நார்மலாலாம் கிடையாது. காலையில கோவிலுக்கு போயிருவாங்க. ஈவினிங் கோவிலுக்கு போயிருவாங்க. வீட சுத்தமா வச்சுக்குருவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. டெய்லி கோவிலுக்கு போவாங்க. நான் அவங்க கிட்ட அந்த பணம் தங்குதான்னு கேட்டா, அதுல பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. டெய்லி கோவிலுக்கு போறாங்க. பூஜை, புனஸ்காரம் எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட ஏன் பணம் தங்க அது மாட்டேங்குது? சுயநலம் அங்க தங்காது. அந்த மாதிரி யாருமே பண்ண சொல்லல. நீ 3 வேளை சாமி கும்பிடு. 3 வேளையும் கோவில்லயே கெட. அனுதினமும் அங்கேயே இரு. உன்ன மட்டும் தான் பார்ப்பாரு அவரு. இந்த பிரபஞ்சத்த படைச்சு எவ்வளவு விஷயம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடவுளுங்கிற ஒரு சாதாரண விஷயமாம்மா. அவருடைய ப்ராஜெக்ட் என்ன? அவருடைய விஷயம் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது? ம். அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இறந்து போறாங்க? அவருக்கு ஆக்கல், அழித்தல், காத்தல் 3 வேலைய பார்க்குறாரு. நீ காலையில போய் கும்பிட்டு, மத்தியானம் கும்பிட்டு, சாயந்தரம் கும்பிட்டு என்னையே பார்ப்ப. இப்ப கூட ஒரு நியூஸ் ஒண்ணு பிரபலமா போயிட்டு 12 வருஷமா கர்நாடக மாநிலத்தில ஒருத்தர் நின்னுட்டே நின்னுகிட்டே இருக்காராம். இருந்திருக்காரு சிவன சிவன் பார்க்கறதுக்கு. அடையணும்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது சொல்லுங்க? இதெல்லாம் அது முத்தி போச்சா? பத்தி போச்சா? கத்தி போச்சா? எனக்கு அதுல ஒண்ணும் புரியல அது. சரிங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் ம். கிடையாது. நீ ஜனனம் எடுக்கிறதையே உன் கர்மாவ தொலைக்க தானே இங்க வந்திருக்க. ம். அப்படி இல்லன்னா உனக்கு பிறவியே குடுக்க மாட்டாரு. பக்கத்திலேயே வச்சிருப்பாரு. உன்ன பூலோகத்துக்கு அனுப்புனதுக்கான ரீசன் என்ன? நீ என்ன ஆசைகளோட இறந்து போனியோ, என்னத்தோட செமந்து போனியோ, என்ன கர்மாவ கொண்டு போனியோ, அத கழிக்கிறதுக்காக இங்க வந்திருக்க. ஓகே. சரி என்ன? சிவனடியாரா மாறுறதுக்கு காரணம் என்ன? மறுபிறவி இல்லாத பெருவாழ்வு வாழுறதுக்கு தான் சிவனடியாரா போறது. ம். எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நரியை பரியாக்கி விட்டதும், புட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பெற்றதும், இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும், வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும், மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். ஓகே. சரிதானே? இந்த திருவாசகத்துல மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காரு? தொழுது தொழுது தொண்டர்களான மத்தியில் அழுது அழுது அன்பர் ஆனத்தினால அது திருவாசகம். தொழுது தொழுது தொண்டர்களான மத்தியில் அழுது அழுது அன்பர் ஆனத்தினால அது திருவாசகம். நீ கும்பாபிஷேகம் பண்ணணும், படைகள் போடணும், அங்க பிரதேசம் பண்ணணும், அழகு போடணும், காவடி எடுணும், பால் குடம் எடுணும் மாணிக்கவாசகர் சொல்லல. ம். மனமுருகி. ஆ கடவுள் வந்துருவாரு. ஓகே. புரியுதுங்களா? புரியுது. பார்வதி தாயினுடைய யானைப்பால் முனப்பால குடிச்சவர். யானை ஊட்டப்பட்டது. ம். சரிதானே? உத்தரகோச மங்கையில தான் முதல் சிவபெருமான் தோன்றிய கோவில். அங்க மாணிக்கவாசகருக்கு தனி விக்கிரக ஆலயம் இருக்கு. ம். அப்பேற்பட்ட மாணிக்கவாசகரை தாண்டுன நீயா? அனுதினமும் நீ அங்க கடந்தான்னு, கோவிலிலே நீ இருந்தான்னு, உனக்கு தங்கணும். அப்ப அதுக்கு பக்தியா, முத்தியா, பைத்தியமான்னு தெரியல. சரிங்களா? இறைவன் அப்ப திருவண்ணாமலையில மட்டும் தான் சிவன் இருக்காருன்னு நெனச்சா, அதை விட முட்டாள்தனம் என்ன இருக்கு? அவர் இல்லாத இடமே எங்கேயும் இல்ல. புரியுதானே உங்களுக்கு? திருப்பதியில மட்டும் தான் வெங்கடாஜலபதி இருக்காருன்னு நீ நெனச்சீன்னா, அதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்ல. அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? காமிக்க கரெக்ட். முடியுமா? அப்புறம் ஏன் நீ அப்படி நெனைக்கிற? ஏன் கோயில்ல ம். போய் நீ அனுதினமும் அங்கேயே கிடக்கணும், போகணும், வரணும்னு இருக்கு? நம்ம அப்படின்னா எல்லாருமே கோயில்ல தானே குடியிருப்பான். புரியுதானே உங்களுக்கு? புரியுது. கோவிலுங்கிறது ஒரு இறை நம்பிக்கைங்க. சில வழிபாடு முறைகள சொல்லிக் குடுக்குற இடம். ம். இப்படிதான் வாழணுங்கிறது. இப்ப ஆண்களும், பெண்களும் கொச்ச வார்த்தை பேசினாலோ, இல்ல வேற மாதிரி இருந்தாலோ தப்புன்னு சொல்றாங்க. ஆமா. நம்ம தாம்பத்திய வாழ்க்கை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. கோவிலினுடைய கோபுரங்கள்ல என்னவா சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு? அங்க என்ன சொல்லுது? கோவிலு என்ன சொல்லுது? சிற்பம் என்ன சொல்லுது? சரிங்களா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஏன் சொல்றான்? நீ அங்க போய் கோபுரத்த பார்க்காம வந்துருவாங்கிறதுனால தான் சொல்றது. ம். புதுசா கல்யாணமானவங்கள கோயில் குளம்னு போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன? அங்க இருக்குடா வடிவமைப்பு. அங்க என்ன இருக்கு? தாம்பத்தியம்னா என்ன? உடல் ம். உறவுனா என்ன? குழந்தை பிறப்புனா என்ன? பெண்ணை எப்படி அணுகணும்? என்ன விஷயம்? ஆயகலைகள் 64 அதுல காமத்த தானடா ஃபுல்லா சொல்லியிருக்கான். இப்படிதானே இருக்கணும்னு வாழணுங்கிறான். கோவில பக்திமயமா நினைக்கிறோம். அங்க தானே எல்லாமே இருக்கு. ம். கோபுரங்கள பார்த்திருக்கிறீங்களா? பார்க்கலையா? என்னமெல்லாம் வடிவமைச்சிருக்கு. சித்தர் எப்படி இணைந்தாரு? என்ன பண்ணுனாரு? ம். பெண்களுடைய வடிவமைப்பு என்ன? ஆயகலைகள் 64 அங்க தான் இருக்கு. ம். சிவபெருமானுடைய வடிவமே வேற தானே. உருவமில்லா வடிவ அது பார்த்தீங்களா? அது வேற மாதிரி வரும். ம். 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 சிவபெருமான் லிங்கத்தினுடைய வடிவமே வேறதான். ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் அந்த பிரபஞ்சங்கிற மாதிரி தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. இப்ப 2வது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஜனனம் எடுக்க எத்தன மாசம் ஆகும்? பிறக்கிறதுக்கு எத்தன மாசமா? 10 மாசம். 10 மாசம். 12 மாசத்துக்கு கழித்து தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். இந்த 2 மாசம் எங்க இருந்து வருது? ஒரு குழந்தை பிறக்க 10 மாசம் தேவைப்படுது. கண்டிப்பா. ஆனா வருஷம் தானே நம்ம கொண்டாடுறோம். 1 வருஷம் ஆமா. ஆகுறதுக்கு 2 மாசம் எக்ஸ்ட்ரா வருதா என்ன? ஆமா. அந்த 2 மாசம் என்ன? அந்த 2 மாசமும் விந்து தைலமா இருந்தது. பெண்ணு 10 மாசம் செமக்கிறா இவ்வளவுதான். ஆனா அந்த 2 மாசம் தான் மிக முக்கியம். அந்த 2 மாசம் விந்து தைலமா இருக்கிறத சேர்த்து தான் 12வது மாசம் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? சரிங்களா? இங்க இருக்கிற விஷயமே, நீ அனுதினமும் கோவில்ல கடந்தா என்ன? கும்பாபிஷேகம் பண்ண என்ன? மாணிக்கவாசகரை பின்பற்று. அதனால பொருளாதாரம் வந்துராது.
ஓகே. வேலைக்கு போகணும், உழைக்கணும், உண்மையா கண்டிப்பா, இருக்கணும், கண்டிப்பா. ஒண்ணுக்கு ரெண்டா பெருக்கணும். சாமியும் கும்பிடு உன்னை வேண்டான்னு சொல்லல. ம். ஆனா அதுக்காக அங்கேயே கடந்தா நீ உண்டியல தூக்கிட்டு வந்தா தான் உண்டு. ஓகே. புரியுதா? உழைக்கணும், போகணும், வரணும். இறை நம்பிக்கை தேவைதான். இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா. அந்த அவரு 12 வருஷமா நிக்கிற மாதிரி நீ தலைங்கீழ நின்னான்னா உருண்டான பிறண்டான. என்ன ம். பொறுத்தளவுக்கு மாணிக்கவாசகர் திருவாசகத்துல திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கும் உருகார் இல்ல. ஓகே. புரியுதா? அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு பண்ண வந்த பாதிரியார், ம். புரியுதுங்களா? யாரு? கிறிஸ்துவ மதத்தை வந்து மொழிபெயர்ப்பு பண்ண வந்த பாதிரியார் இந்த மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகத்தை திருவாசகம். படிச்சுட்டு அதுல சிவனை காட்டின இடத்துல இயேசுவையும் காட்டியிருக்காரு. அப்பேற்பட்ட நூல் அது திருவாசகம். அதை விட என்ன வந்திருக்கு? அவரே சொல்லிட்டாரு. சிவபெருமானை நேரடியா பார்த்து பார்வதி தாய் அம்மாவா ஏத்துக்கிட்டு சிவபெருமான தகப்பனா ஏத்துக்கிட்டு மேலோகத்திலிருந்து கீழோகம் வந்தாங்க. எதுக்காக? அவ்வளவு அழுக, ஓகே. பசி கொடுமை, அழுக ஆரம்பிச்சுட்டாரு. இறைவனால தாங்க முடியல. அந்த மாதிரி நீ மனம் உருகி ஒரு 2 சொட்டு கண்ணீரை விடு. அங்க போயிட்டு சாமியை கும்பிட்டோம், பத்தி கொளுத்தணும், கும்பாபிஷேகம் பண்ணோம், பணம் வந்துடும், அப்படியே அது சுயநலம். புரியுதுங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இறைவன்கிட்ட போய் எனக்கு காரு கொடு, வீடு கொடு, அது கொடு, இது கொடுனாலாம் கேட்காது. நீ என்ன வேணாலும் கொடு, நல்லா வச்சுங்க. இப்படி வேண்டி பாருங்க. நீ என்ன வேணாலும் கொடு, எவ்வளவு பிரச்சனை வேணாலும் கொடு, எவ்வளவு ம். அவமானத்தை வேணாலும் கொடு, எவ்வளவு சிரமத்தை வேணாலும் கொடு. ஆனா கூடவே இருந்து சரி செஞ்சு. ஓகே. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? உன் இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நீ ம். என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே. எனக்கு எதுக்கு பயம்? நீ தான் கூட இருக்கியே. எது கொடுத்தாலும் நீ எனக்கு கொடுக்க போற. கூட இருந்து சரி பண்ணி விட போற. அப்ப ஆண்டவன் நினைப்பாரு, உனக்கு ஏன் நான் பிரச்சனையை நான் கொடுக்கணும், நானே உட்காந்து அதை சரி பண்ண, எனக்கு இதான வேலை, நல்லா இருந்துட்டு போன்னு யோசிப்பாரா என்ன? நீ கண்டிப்பா. அங்க போய் நின்னுட்டு காரு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், அவளை வேணும், இவளை அந்த மாதிரி நினைக்கிறதான் தப்பு. அங்க சரணாகதி இறைவன்கிட்ட யாரு ஒருத்தர் சரணாகதி அடைகிறானோ, ஈகோ இல்லையோ, அவனுக்கு கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். கேட்காததும் நீ கிடைக்கும். எந்த பொருள் மாதிரி பற்றோட இருந்தீங்கன்னா அது உனக்கு வராது. கண்டிப்பா. புரியுதா? 2வது, இங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப இலகு. நீ ம். கடினப்பட்டு சம்பாதிச்சீங்கன்னா உன்கிட்ட பணம் வராது. ஓகே. கஷ்டப்படுறேன், ரத்த வேர்வை வேர்க்கிறேன், வெயில்ல நிக்கிறேன்னு சொல்லாது. இங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. விருப்பத்தோட செய், நேசத்தோட செய். ஓகே. உன்னை நோக்கி பணம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய தாந்திரிக முறை இருக்கு, பயிற்சிகள் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரவங்க ஆனவங்க பூரா கடின உழைப்பினால வந்தவங்க கிடையாது. மூலதனம், டெக்னாலஜி, கார்ப்பரேட், புரியுதானே உங்களுக்கு? அதை நினைக்கும் போது அப்படியே அதுல நினைக்கிறாம்மா, உன்னுடைய விருப்பம் என்ன, இதை எப்படி கொண்ட சேர்க்கணும், கண்டிப்பா. அதுதான் கண்டிப்பா. விஷயம். அது உனக்கு பணம் வந்து இலகுவா வரும், லேசா வரும். பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இப்படி ஓகே. நிறைய இருக்கு. சூப்பர் சார். ரொம்ப அழகா எதார்த்தமா சொல்றீங்க. அதாவது ரொம்ப நேசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா இருங்க. அழுது மனமுருகி வேண்டுங்க. கடவுள் நீங்க கேட்ட எல்லாத்தையுமே அவரா குடுத்துருவாருன்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகான விஷயத்த பணம் சேர்க்கிறதுக்கு வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. பரிகாரங்கள் பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்க, வசியம் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பட் எதார்த்தமா வாழ்வியல்ல நீங்க என்ன விஷயங்கள கடைபிடிச்சா, பணம் அப்படின்றது நம்மகிட்ட எப்பவுமே செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி, நன்றி சார். நன்றி, வாழ்க வளமுடன். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.